இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரின் முக்கிய அப்டேட். 2 டெஸ்ட், 3 ஒருநாள் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் டெஸ்டுக்கு பிறகு அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வரும் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் ஒருநாள் போட்டி நவம்பர் 30 ராஞ்சியிலும், இரண்டாவது போட்டி டிசம்பர் 3ஆம் தேதியும், கடைசி போட்டி டிசம்பர் 6ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கிய மாற்றங்களாக காயம் காரணமாக வழக்கமான கேப்டன் சுப்மன் கில்லும் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரும் விலகியுள்ளனர். இதனால் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கே.எல். ராகுல் இந்திய அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. தலைசிறந்த வீரர்களான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அணிக்கு திரும்பியுள்ளனர். ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ருதுராஜ் கெய்க்வாட் போன்ற இளம் மற்றும் அனுபவ வீரர்கள் அணியில் உள்ளனர். வாஷிங்டன் சுந்தர், இளம் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஹர்ஷித் ராணா, நிதிஷ் குமார் ரெட்டி ஆகியோரும் வாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்த தொடரை வெல்லப்போவது யார்? நவம்பர் 30 முதல் ஆட்டத்தை காண தயாராக